வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்னைக்கு டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 2.38 இதில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டுக்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவு விளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவிலக்கத்தை காண்கன்னு ஒரு கணக்கு எடுக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெரு, அந்த தெருவில் 49 வீடு இருக்குது. அப்போ 1லேருந்து 49 வரைக்கும் ஒரு வீடு இருக்குது. 1 2 3 4 அப்படியே போய்கிட்டு இருக்கு. 49 வரைக்கும் வீடு வீடு இருக்குது. அதுக்கு டோரில் கதவு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரியா, வீட்டு கதவு எண் கொடுத்துருக்காங்க வரிசையாக 1லேருந்து 49 வரைக்கும். இதில் செந்தில்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட வீட்டு கதவு விளக்கம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம என்ன வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். சரியா, இப்போது அவரோட கதவு விளக்கம் வந்து ஒரு 25 நம்ம வச்சுக்குவோம். 1லேருந்து 49 25வது வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். சரியா, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 25னா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது, 24. அப்படி தானே, 24. இந்த 25க்கு அடுத்து வந்து 26 வரும். அதாவது இந்த 1லேருந்து 24 வரைக்கும் நம்ம கூட்டுறதும் 26லேருந்து 49 வரைக்கும் கூட்டி வர்ற நம்பரும் சமமாக இருக்குமா அப்படின்னா அவரோட கதவிலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவரோட நம்மளாக தான் 25ன்னு வச்சுருக்கோம். இப்போ தெரியாது, அவரோட கதவிலக்கம் என்னன்னு தெரியாது. 25ன்னு வச்சுருக்கோம். அப்போ 25க்கு முன்னாடி உள்ளதை நம்ம என்ன சொல்லுவோம், 24. அது எப்படி வரும், 25லேருந்து 1 கழிக்கும். அதே தான் இங்கே x - 1. ஏன்னா 25 நம்ம தான் வச்சுருக்கோம். இனிமேல் தான் நம்ம கண்டே பிடிக்கணும் அவர் எந்த கதவிலக்கத்தில் இருக்காருன்னு. அப்போது இப்போ இதுக்கு பின்னாடி இப்போ 25ன்னு வச்சுருக்கோம். 25க்கு அடுத்து என்ன நம்பர் வரும், 26ன்னு வரும். அப்போ இதுக்கு அடுத்து வர்றதை 25ஓட 1 கூட்டுறோம். அப்போ என்னது, x + 1. சரியா, அடுத்து x + 2. அப்படியே எது வரைக்கும் போகும், 49 வரைக்கும் நமக்கு போகும். சரியா, இந்த இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த 1லேருந்து x - 1 வரைக்கும் நம்ம கூட்டி வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, x + 1லேருந்து 49 வரைக்கும் கூட்டி வச்சுக்கணும். இந்த கூடுதலும் அந்த கூடுதலும் சமமாக இருக்கும். அப்படின்னா தான் அவரோட கதவிலக்கம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா செந்திலோட கதவிலக்கம் நமக்கு என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். அப்போ செந்திலின் கதவு எண் எக்ஸ் என்க. ஏன்னா நமக்கு தெரியாத வேலையை எப்பவுமே எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதனால எக்ஸ் என்க, எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். சரியா, இப்போ இதிலிருந்து 1லேருந்து அதுக்கு முந்தின நம்பர் என்னது, x - 1 வரைக்கும் கூட்டணும். கூட்டலாமா, 1 + 2 + 3 + up to + எது வரைக்கும் கூட்டணும், x - 1 வரைக்கும் கூட்டணும். சரியா, இந்த கூடுதல் வந்து எதுக்கு சமமாக இருக்குமா, நமக்கு x + 1லேருந்து 49 வரைக்கும் கூட்டுறதுக்கு சமமாக இருக்குமா. x + 1 + x + 2 + அப்படியே போயிட்டு +49 வரைக்கும். அப்போது அவருடைய கதவிலக்கம் எக்ஸுக்கு முன்னாடி x - 1, எக்ஸுக்கு பின்னாடி x + 1. இது எல்லாம் கூட்டுறது வந்து அவருடைய கதவிலத்துக்கு பின்னாடி இருக்கிறத கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும். இந்த இதை எழுதிக்கிட்டோம், இந்த ஸ்டெப் எழுதிக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, இது அப்படியே தான் வரும். 1 + 2 + 3 + up to என்னது x - 1 = இதை வந்து நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து, அதாவது எக்ஸுக்கு அடுத்து இந்த இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த 1லேருந்து 49 வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 1லேருந்து 49 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1லேருந்து எக்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சி நம்ம கழிச்சிட்டோம்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சிச்சா. இப்போ இந்த பார்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். இந்த 1லேருந்து 49 வரைக்கும் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 1லேருந்து எக்ஸ் வரைக்கும் உள்ளதை கண்டுபிடிச்சி நம்ம கழிச்சிட்டோம்னா இதோட கூட்டுத்தொகை நமக்கு கிடைச்சிரும். அதை தான் இந்த இடத்துல எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு 1லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 + 2 + 3 + up to எது வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு 49 வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். +49. சரியா, அதுலேருந்து எதை கழிக்கணும், நம்ம அந்த 1லேருந்து செந்திலின் வீட்டு நம்பர் வரைக்கும் சேர்த்து கழிக்கணும். அப்போ தானே அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் கிடைக்கும். அதனால 1 + 2 + 3 + up to n வரைக்கும் நம்ம கழிச்சு விட்டோம்னா நமக்கு பின்னாடி உள்ள நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்கும். இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட்டுத்தொடர். 1 + 2 + 3 பாருங்கள், நமக்கு டிஃப்ரெண்ட் என்ன வருது, t2 - t1 கழிச்சோட நமக்கு 1 வருதா. அப்போ இது என்னது, நமக்கு கூட்டுத்தொடர், எல்லாமே நமக்கு கூட்டுத்தொடர் தான். இப்போ கூட்டுத்தொடரில் நமக்கு என்ன பண்ணுறது, கூட்டுறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வரும். இதில் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், Sn = n/2 ×
ஏ ப்ளஸ் எல் லாஸ்ட் டேம் கொடுத்துருந்தாங்கன்னா கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் கூடுதல் காண்கிறதுக்கு. இப்போ லாஸ்ட் டைம் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் x-1, இதில் 49, இதில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்குரிய கூடுதல் எப்படி எழுதணும், n அப்படிங்கிறது லாஸ்ட்டு. அப்போது x-1/2 சரியா, 1லேருந்து இது வரைக்கும் தானே இருக்குது, n வரைக்கும் ஈஸி. அடுத்து ஏங்கிறது நமக்கு என்னது, முதல் உறுப்பு 1 ப்ளஸ் எல்லுங்கிறது லாஸ்ட் உறுப்பு. லாஸ்ட் உறுப்பு என்னது நமக்கு x-1. இதில் x-1 தானே லாஸ்ட் உறுப்பு. அப்போது லாஸ்ட் உறுப்பு என்னது x-1 சரியா, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த சைடு 1 + 49 வரைக்கும். இதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா எழுதுவோம், 49 n/2 அப்படிங்கிறது 49/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு உறுப்பு என்னது, முதல் உறுப்பு 1 ப்ளஸ் லாஸ்ட் உறுப்பு 49 சரியா. இதுக்கு எப்படி எழுதுவோம், லாஸ்ட் வந்து x/2 இன்ட்டு 1 ப்ளஸ் கடைசி உறுப்பு என்னது எக்ஸ் சரியா. இதை சுருக்கிக்கலாமா, இப்போ சுருக்குங்க பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும் சரியா. அப்போ இதில் என்ன இருக்கும், x-1/2 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும் சரியா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 49/2 இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 50 வரும் சரியா. இன்ட்டு 50 மைனஸ் x/2 இன்ட்டு 1/xன்னு இருக்குது சரியா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துலேயுமே என்ன பண்ண இருக்குது, 2 வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2ஆல் நம்ம பெருக்கணும்னா இந்த 2 வந்து கேன்சல் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறோம், 2ஆல் பெருக்கணும் சரியா. ×2 2ஆல் பெருக்க, இருபுறமும் 2ஆல் பெருக்க சரியா. பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது 2 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ அது அப்படியே மட்டும் எழுதிக்கலாம், x-1 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49 இன்ட்டு 15 வரும். மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆயிருமா, எக்ஸ் இன்ட்டு 1 + எக்ஸ் அப்படின்னு இந்த ஸ்டெப் வரும் சரியா. இப்போ இது பெருக்கிக்கலாமா, அதாவது இது இந்த x-1 எக்ஸால் நம்ம பெருக்கிறோம். பெருக்கிறப்ப என்ன வரும், x², 1ஐயும் எக்ஸையும் பெருக்கினா என்ன வரும், எக்ஸ் வரும். இந்த மைனஸ் இருக்கனால -x இஸ் ஈக்குவல் டு 49ஐயும் 50ஐயும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 2450 வரும் சரியா. மைனஸ் இதை வச்சு உள்ள பெருக்குங்க, இதை பெருக்கிறப்ப என்ன வரும், எக்ஸ் வரும் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு -x இன்ட்டு +x பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும், -x² வரும் சரியா. இப்போ வந்து நம்பரை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு எக்ஸெல்லாம் இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ x², இந்த -x இன்ட்டு வந்துச்சுன்னா +x² ஆகும். இங்கே -x இருக்குது, இந்த -x இன்ட்டு வந்துச்சுன்னா +x ஆகும். மீதி இந்த நம்பர் மட்டும் இருக்கும், 2450 இருக்கும் சரியா. இப்போ இந்த -xம் +xம் கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 2x² அப்படிங்கிறது நமக்கு என்னது 2450. அப்போ x² அப்படிங்கிறது இந்த 2 இந்த சைடு வந்தால் நமக்கு என்ன ஆகும், வகுத்தலாக வரும் சரியா. இப்போ வகுத்தோன்னா நமக்கு என்ன வரும், 1225 வரும் சரியா. நமக்கு x² தான் 1225, x² இஸ் ஈக்குவல் டு 1225. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், √ஆஃப் எடுக்கணும், √1225. அப்போது 1225க்கு ரூட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா தானா வகுத்தல் போடுங்க. 5வது டேபிளால் அழிச்சோன்னா நமக்கு என்ன வரும், 2 10, 4 20, 5 25. அடுத்து அகைன் 5ஆல் பண்ணோன்னா 4 20, 9 45. அடுத்து இது 7 49 வரும் சரியா. அப்போ இந்த 1225 எப்படி எழுதலாம், √5 × 7 × 7 எழுதலாம். ரூட்டுக்குள்ளே 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுத்துடலாமா. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னது நமக்கு 5 × 7, 5 7 பெருக்கலாம் நமக்கு என்ன வரும், 35 வரும் சரியா. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 35. எக்ஸுங்கிறது எதா வச்சுருக்கோம், செந்திலோட கதவு எண்ணா வச்சுருக்கோம். அப்போ செந்திலின் கதவு எண் என்னது, செந்திலின் கதவு எண் இஸ் ஈக்குவல் டு 35. இதுதான் இதோட ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம குமார் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.